வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடியது தான் பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பை நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம், அல்லது இரவில் தூங்குவதற்கு முன்னாடி சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு அந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் தோலை நீக்கிட்டும் எடுத்துக்கொள்ளலாம். ஏன் நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்புடைய தோலை நீக்கிட்டு சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா, பாதாமுடைய பருப்பினுடைய அந்த வெளிப்புற தோலில் இருக்கக்கூடிய ஒரு என்சைம் தடுப்பான் இருக்கிறதால அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்கும். இதனால் ஊட்டச்சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்காமலும் போகலாம். அதனால தான் நம்ம அதோடைய தோலை நீக்கிட்டு காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் வெறும் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன ஊட்டச்சத்துக்களை நமக்கு கிடைக்க ஆரம்பித்து என்னென்ன மருத்துவன்மைகளை பாதாம் பருப்பு நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அனீமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்கணும். ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள் ரத்த சிகப்பணுக்களை பெருக்கக்கூடிய சக்தி ஊற வைத்த பாதாம் பருப்புக்கு அதிகம் இருக்குது. அதனால் அனீமியா பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்து குறைபாடால் தான் நமக்கு ரத்த சோகை நோய் ஏற்படும். ஸோ ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது இரும்பு சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும். ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும் போது ரத்தப்புறத்தமான ஹீமோகுளோபின் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும்போது அது நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை பாகங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்தி செல்லும் போது அனீமியாவுக்கான அறிகுறிகளாக இருக்கக்கூடிய உடல் சோர்வு, தலைவலி, மயக்கம், குமட்டல், வாந்தி ஏற்படக்கூடிய உணர்வு, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. இந்த பிரச்சனைகளிலிருந்து நம்ம விடுபடக்கூடிய சக்தியை, ரத்தம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய சக்தியை ஊற வைத்த பாதாம் பருப்பு நமக்கு கொடுக்கும். சருமம் பொலிவு பெறும். ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக மேற்புற தோல் தான் செயலாற்றுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாதாம் பருப்புகளில் தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை, புத்துணர்ச்சி பெற செய்யக்கூடிய ரசாயனங்கள்லாம் அதிகம் இருக்குது. இது தோலுக்கு அதிக பளபளப்பை நமக்கு கொடுக்கும். இதனால் மின்னக்கூடிய பளபளப்பான சருமம் கிடைக்கும். ஸோ உள்ளிருந்து சருமம் நமக்கு பளபளப்பாக மாற்றப்படும். எந்த விதமான சருமம் சார்ந்த பிரச்சனைகளுமே இருக்காது. உடலுக்கு வலு சேர்க்கிறது ஊற வைத்த பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பில் அதிகளவு புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கு. இதை அதிகளவு உண்பவர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், தசைகள், நரம்புகள் அனைத்துமே வலுப்பெற ஆரம்பிக்கும். அதிகளவு ஆற்றலை உடலுக்கு கொடுக்கும். ஸோ எனர்ஜியை அதிகமாக நமக்கு கொடுத்து நம்மளை புத்துணர்ச்சியாக பராமரித்துக் கொள்ளும். ஸோ நம்ம வீக்காகவே இருக்க மாட்டோம். ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்க ஆரம்பிப்போம். அந்த உடலுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியதற்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பையும் சாப்பிடலாம். ஏன்னா கொழுப்பு சத்து என்று சொல்லக்கூடிய ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகம் உண்பவர்களாக இருந்தோம்னா இதயம் சம்பந்தமான நோய்கள் நமக்கு அதிகம் ஏற்பட்டுட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி உணவுகளை தவிர்த்துட்டு பாதாம் பருப்புகளை எடுத்துக்கோங்க. பாதாம் பருப்புகளில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கிடையாது. பாதாம் பருப்புகள்லையுமே கொழுப்பு சத்துக்கள் இருக்குது. ஆனால் அது நல்ல கொழுப்பு. அதன் மூலமாக நமக்கு பக்க விளைவுகள் கிடையாது, நன்மைகள் தான் கிடைக்கும். எனவே நீங்கள் பாதாம் பருப்புகளை அதிகம் சாப்பிட்டீங்கன்னா இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அதாவது ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய நல்ல ஊட்டச்சத்துக்கள் அதை வெளியேற்றிவிடும். இதனால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும். ஸோ இதனால் இதய துடிப்பும் சீராக இருக்கும், இரத்த ஓட்டமும் சீராக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகள் வீக்கமடைவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு துணை புரியும். பாதாம் பருப்பையும் ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் சாப்பிடும் போதும் இதயம் பலமாக இருக்கும். மலச்சிக்கல் நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளையும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகம் உண்பதால் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைலாம் ஏற்படுது. குறிப்பாக பானிபூரி, மசாலா உணவுகள்லாம் உடலுக்கு மோசமானவை. அதாவது நம்ம மலச்சிக்கலை க்யூர் பண்ணிக்கணும்னா நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளையும் நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும். அப்படி இல்லாமல் நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட்றது, மாவுச்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது, 3 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்கிறது, இது எல்லாமே உடலில் வறட்சி ஏற்படுத்தி கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனையை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது பாதாம் பருப்புகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. இதில் உங்களுடைய உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகமாக இருக்கிறதால இதை நீங்கள் அதிகம் உண்ணும்போது குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நீங்கும். எனவே மலம் எளிமையாக வெளியேறும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களாம் தினமும் 5 to 8 பாதாம் பருப்புகளை அப்படியும் எடுத்துக்கலாம், ஊற வைத்தும் எடுத்துக்கொள்ளலாம். ஊற வைத்து எடுத்துக்கொள்ளும் போது இன்னும் மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். சீக்கிரம்
சீக்கிரமே மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுதலை பெறுவீங்க. கொலஸ்ட்ரால் பிரச்சனை வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது. தினமும் 5 பாதாம் பருப்புகள் சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய முதல் பயன் உங்களுடைய கொலஸ்ட்ரால் குறையிறது தான். குறிப்பாக ரத்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்களை இது குறைய வச்சிடும். அதே போல் உடல் பருமனையும் நமக்கு வந்து பார்த்தோம்னா கூடாமல் பாதாம் பருப்பு பார்த்துக்கும். பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாதால உடல் எடையெல்லாம் யாரெல்லாம் குறைக்கணும்னு நினச்சிக்கிறீங்களோ நீங்கள்லாம் அதிக உணவை முதல்ல சாப்பிட்றத தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு வந்து பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை குறைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை வந்து ஊற வைத்த பாதாம் பருப்பு குறைத்து கொடுக்கும். உடல் எடை வந்து ஏறாமல் கண்ட்ரோலில் வந்து வைத்து பாதுகாத்து கொள்ளும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை விடுதலை அடையலாம். முக சுருக்கங்களை போக்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. நீண்ட நாட்கள் நம்ம இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது பலரினுடைய ஆசையாக இருக்கிறது தான். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள், கண் கருவளியங்கள், கரும்புள்ளிகள், இது முகப்பொருட்கள் இது எதுவுமே நம்மளை அந்த மாதிரி இருக்க விடாது. இனிமேல் நம்மளுடைய முக சுருக்கங்களை போக்குறதுக்கு பாதாம் பருப்புகள் எப்போதும் பாதாம் பருப்புகள், அதாவது பாதாம் பருப்பு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலும் உள்ளிருந்து சர்மம் வந்து பளபளப்பாக இருக்க ஆரம்பிக்கும். சுருக்கங்கள் எதுவும் இல்லாமல் ஈரப்பதமான ஒரு சர்மம், ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய சர்மம் தெரியும். இளமையான தோற்றமாக நம்ம இருப்போம். நம்மளுடைய ஏஜ் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு எங்கே தெரிய ஆரம்பிப்போம். நம்ம வந்து குறிப்பாக தோல் சுருக்கம் எதுவுமே நமக்கு இருக்காது. இப்போ பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவில் சர்மத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலும் உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரிக்கும். ரத்த ஓட்டம் நமக்கு சீராக இருந்தாலே சர்மம் பளபளப்பாக தான் இருக்கும். எந்த விதமான வறட்சியும் ஏற்படாது சர்மத்தில். ஸோ அந்த மாதிரி ரத்த ஓட்டம் அளவு அதிகரிக்கிறதுக்கு இரவில் வந்து பாதாம் எண்ணெய் கொண்டு சர்மத்தை மசாஜ் பண்ணும்போது சர்மம் ஆரோக்கியமாகவும் பொலிவோடவும் இருக்கும். முகப்பொருட்கள், கண் கருவளியங்கள், கரும்புள்ளிகள் எதுவும் இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான சர்மம், சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். மூளையை பலப்படுத்தும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. வயசானதுக்கப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய் ஏற்படுவதில் ஊற வைத்த பாதாம் பருப்பு வந்து பார்த்தோம்னா அதை நீக்கிறதுக்கு பெரும் பங்கு வகிக்குது. அப்படின்றதால இளம் வயதிலிருந்தே நம்ம இதை சாப்பிட்டு பழக்கணும். முறையாக பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். பாதாமில் இருக்கக்கூடிய ரிஃபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் எல் கார்டினின் என்கிற அமினோ அமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யும். இது புத்தி கூர்மைக்கு உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்குது. அப்படின்றதால கண்டிப்பாக நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற நோய்கள் ஏற்படாது. மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய அபாயம் இருக்காது. மூளை நரம்புகள் வெகுவாக தூண்டப்பட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். ஏன்னா மூளை நரம்புகள் ரத்த ஓட்டம் சிறப்பாக பாய ஆரம்பிக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு உதவி புரியும். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். ஏன்னா பாதாம் பருப்பில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்குது. தொடர்ந்து இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது தலைமுடி உதிர்தல் குறைபாடு நமக்கு நீங்கும். மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல் போன்ற பிரச்சனைலாம் நமக்கு போயிடும். ஸோ இளநரை, பித்தநரை எல்லாத்தையும் கியூர் பண்ணிவிட்டு அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை நம்ம வந்து பெறலாம். முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே பாதாம் பருப்பு உள்ளிருந்து முடியை வந்து வலிமையாக்கும். பாதாமில் வந்து ஃப்ளவனாய்ட்ஸ் மற்றும் விட்டமின் இ சத்து இருக்குது. இது எல்லாமே நமக்கு இதய நோயை கட்டுப்படுத்தக்கூடியது. 100 கிராம் பாதாமில் 58% கொழுப்பு சத்து இருக்குது. ஆனாலும் இது வந்து நமக்கு பக்க விளைவுகளை கொடுக்காத, சைடு எஃபெக்ட் வந்து கொடுக்காத நல்ல கொழுப்பு சத்துக்கள் அப்படின்றதால இதை நம்ம எடுத்துக்கலாம். இதய நோய்கள் இருக்கிறவங்க வாரத்தில் 5 நாட்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது அவர்களுக்கு பக்க விளைவுகள், மாரடைப்பு வரக்கூடிய அபாயம் 50% குறையும். ஸோ பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து நல்ல கொழுப்பு சத்து அப்படின்றதால நீங்கள் அதை தைரியமாக எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து நீங்கள் பாதாம் பருப்புகள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனையும் பெற்று உடலை பலமாக வைத்துக் கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை, அந்த இம்யூன் சிஸ்டத்தையே நீங்கள் ஸ்ட்ராங்காக வைத்துக் கொள்வதன் மூலமாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கலாம். தொடர்ந்து ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.